ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய, நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமான, சத்தான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன ரெசிபினா, நம்ம கருப்பு உளுந்த வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த கருப்பு உளுந்தை வச்சு தான் நான் இன்றைக்கி ரெசிபி பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு உடச்ச உளுந்து இருக்குது இல்லையா, பாதி பாதியாக உடச்ச கருப்பு உளுந்து தொலியோடு இருக்கும், அந்த உளுந்தும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி தோல் இல்லாத உளுந்தும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வெள்ளை உளுந்து. ஆனால் இந்த கருப்பு உளுந்து தான் ரொம்ப ரொம்ப நல்லது. தோலோடு யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு அதிக சத்துக்கள் இருக்குது அதில். அதுக்கு முதல்ல கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 1.5 கப் உளுந்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இதை வறுக்கும்போது பார்த்திங்கன்னா வீடே கமகமன்னு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த சூடெல்லாம் கொஞ்சம் ஆறணும். அதனால் நல்ல ஒரு பிளேட்டில் நல்லா பரப்பி விட்டுறலாம். இது ஒரு பக்கம் ஆறட்டும். அடுத்து அதே கடாயில் நம்ம 1 கப் அளவு பச்சரிசி மாவு, இது வீட்டில் நான் அரைச்ச பச்சரிசி மாவு தான். நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. அந்த சூடு மட்டும் வர்ற அளவுக்கு நல்லா இந்த பச்சரிசி மாவு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் இதையும் ஆற வச்சிடலாம். இப்போ அந்த ஆறின உளுந்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் சூப்பராக அரைச்சிட்டு வந்துட்டேன். மாவு பாருங்கள், நல்லா நைஸாலாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கொஞ்சம் கொரன்னு இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சாலே போதுங்க. இப்போ இந்த உளுந்த மாவு கூட நம்ம இந்த வறுத்து வச்ச பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து விட்டுறலாம். அதாவது 1.5 கப்பு உளுந்துக்கு 1 கப் அளவு பச்சரிசி மாவு, சரிங்களா? அது கூட இந்த புட்டுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து, தூள் உப்பு சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து புட்டு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கருப்பு உளுந்தில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமான ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? முதல்ல இரும்பு சத்து நிறையா இருக்குதுங்க. அந்த இரும்பு சத்து நம்ம நிறைய பேர் இப்போ எல்லாருமே ரத்த சோகையில் தான் இருக்கிறாங்க. இந்த கருப்பு உளுந்து அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா அந்த அனிமியா சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை சரியாயிரும். அதே மாதிரி வளர இளம் பெண்களும் இந்த கருப்பு உளுந்து ரெசிப்பியை நம்ம வாரத்தில் ஒரு நாள் எடுத்து வந்தோன்னா அவங்களோட கர்ப்பப்பையை நல்லா ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கும். அடுத்து இதில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் சுகர் லெவலை சீராக வச்சுக்கும். அதே மாதிரி ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் வயசு ஏற ஏற உடல் வலி, முதுகு வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி எலும்பு வலி எல்லாமே, கை கால் குடைச்சல் இந்த மாதிரி இருக்குது இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கருப்பு உளுந்தில் உள்ள இந்த கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இந்த சத்துக்கள் எல்லாமே அந்த எலும்பு மூட்டு எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக வச்சு அந்த வலிகளை எல்லாம் குறைக்குது. குடித்தோம்னா இப்படி கொலக்கட்டை மாதிரி வரணும். அதே மாதிரி உதிர்த்து விட்டோம்னா நல்லா பொல பொலன்னு உதிர்ந்து வந்துடணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த கருப்பு உளுந்தை ஆயுர்வேத சிகிச்சையில் ஸ்கின் ப்ராப்ளம்க்கு மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம விபத்துனால் ஏற்படக்கூடிய காயங்கள், வெட்டுக்காயங்கள், புண்ணு இந்த மாதிரி இதுக்கும் இந்த கருப்பு உளுந்தை மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. தயவுசெய்து யாரும் கருப்பு உளுந்தை ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த மாவை இன்றைக்கி நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். இதை இந்த குழா புட்டு செய்கிற அந்த பாத்திரத்துலையும் வச்சு வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கும்போது நம்ம அந்த துணியை மட்டும் ஈரம் பண்ணக்கூடாது. இந்த உளுந்து புட்டுன்னு இல்லை, நீங்கள் எந்த புட்டு செஞ்சாலுமே துணியை ஈரம் பண்ணாமல் தான் நீங்கள் அந்த தட்டு மேலே பரப்பி அது மேலே மாவை வச்சு வேக வைக்கணும். இது ஒரு சின்ன டிப்பு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வேகும்போது வீடே மணம்ங்க, அவ்வளோ ஒரு மணம். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. உளுந்து புட்டு ரெடி. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக செம டேஸ்டான ஆரோக்கியமான சத்தான உளுந்து புட்டு ரெடி. இதை நம்ம இது கூட நாட்டு சர்க்கரை, வெல்லம், வெல்லப்பாகு இந்த மாதிரி எதுனாலும் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி
இந்த ஒரு பவுல்ல அடியில தேங்காய் போட்டு, அது மேல கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு, அதுக்கு மேல இந்த கருப்பு உளுந்த வச்சு நான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குடுக்க போறேன். இந்த மாரி குழந்தைங்களுக்கு வந்து இப்படி கொஞ்சம் டெக்கரேட்டிவா குடுத்தோம்னா, இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது மேல கொஞ்சம் நல்லெண்ணெய், நெய் அது கூட ஊத்தி சிலர் சாப்பிடுவாங்க. நான் எங்க வீட்ல தேங்காய் பூ, நாட்டு சர்க்கரை இது மட்டும் தான் வச்சு இன்னைக்கு நாங்க சர்வ் பண்ணி சாப்பிட்டோம். செம்ம சூப்பரா அருமையா இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.